இந்த வீடியோவை வழங்குவோர் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட்ஸ், வைரத்தின் முகவரி. மதுரை மேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி அவர்கள் இன்னைக்கு தனியாக ஒரு கட்சி அறிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி பேரையும் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, கட்சியோட கொடியும் அறிவிச்சிருக்காங்க. அந்த கட்சியோட கொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக கொடியில் அண்ணாவோட புகைப்படத்துக்கு பதிலாக செல்வி ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, கட்சியோட சின்னமாக குக்கர் அதையும் ஒரு மேடையில் பேசியிருந்தார். இந்த கட்சி தொடங்குவதற்காக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 4.5 மாதங்களாக தனி ஒரு கட்சியாக இல்லாதனால எந்த ஒரு செயல்பாட்டையும் செயல்படுத்த முடியல, அதுதான் முக்கியமான காரணமாக இருந்ததாகவும் அவர் சொன்னார். அது மட்டுமல்ல, கட்சியோட பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களும் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா ஒரு நிகழ்ச்சிக்கும் நம்மால் பெயர் இல்லாமல் அனுமதி வாங்க முடியாமல் கொடி இல்லாமல் நாம் எவ்வாறெல்லாம் இந்த இயக்கத்தின் பெயர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது அம்மா அவர்களின் பெயரிலே இந்த இயக்கம் நினைந்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கும் அதன் கொடியை போல் நான் உங்களுக்கு அறிவுறுத்த இருக்கின்றேன். வருங்காலத்திலே அது கூட்டுறவு சங்க தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த பெயரிலே நாம் செயல்படுவோம். யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்க, பேனூட்ஸ் யாரும் டைப் பண்ணுங்க, உள்ள போய் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனும் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா, நாங்க பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேர்றதுக்காக. சீக்கிரம் வருடுங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட்ஸ், வைரத்தின் முகவரி.